ஸ்ரீமத் பாகவதன்னாம புராணம் லோக்விஸ்ருதம் ஸ்ருணுயாத் ஸ்ரத்தயா யுக்தா மம சந்தோஷ காரணம். பகவான் சொன்னா போலே பாகவத புராணத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுகிறார்களோ அவர்கள் எம்பெருமானுக்கு திருப்தி ஏற்படுத்துகிறார்கள், சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள். பாகவத புராணத்தில் சூரிய வம்சம் முழுமையும் சந்திர வம்சத்தின் விளக்கமும் நன்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சூரிய வம்சத்தில் ராமன் பிறந்த கதைகளை கடந்த பல நாட்களாக நாம் அனுபவிக்க பெற்றோம். இனி சந்திர வம்சத்தை பற்றி கூறப்போகிறார். இதிலே பரசுராமரின் பிறப்பு, அவர் தந்தையாரான ஜமதக்னியின் பிறப்பு, அவர்களோடு உறவினரான விஸ்வாமித்திரருடைய பிறப்பு, இவை அத்தனையும் வரும். இவர்களுக்கெல்லாம் முன்னோன் காதி என்று பெயர். காதி குஷாம்பனுக்கு பிறந்தவர். குஷாம்பர் புரூரவசுக்கு பிறந்தவர். புரூரவசு புதனுக்கு பிறந்தவர். புதனோ அவருக்கு முன்பாக இருக்கும் சந்திரனுக்கு பிறந்தவர். அதனால தான் இப்போ சந்திரவம்சத்து கதையை பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் மனசில் என்ன சந்தேகம் வரும்? இப்போ எதுக்கு சந்திரவம்சம்? கண்ணன்னு சொன்னீரே, பரசுராமன்னு சொன்னீரேனா, அவர்களோடு இருக்கிற தொடர்பை தெரிவிக்கிறேன். சந்திரனுக்குத்தான் புதன் பிறந்தார், புதனுக்கு புரூரவசு பிறந்தார், புரூரவசுக்கு குஷாம்பர் பிறந்தார், குஷாம்பருக்கு காதி பிறந்தார், காதியினுடைய வம்சத்துல தான் விஸ்வாமித்திரர், ஜமதக்னி, அப்புறம் ஜமதக்னிக்கு குமாரராக பரசுராமர் பிறந்திருக்கிறார். இந்த நீண்ட கதையை கூறுமாறு சுகாச்சாரியரிடத்தில் பரீட்சித்து வேண்ட அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ சுக உவாச்ச அதாதः ஸ்ரூயதாம் ராஜன் வம்சா சோமஸ்ய பாவனः யஸ்மின் நைலாதயோ பூபாக கீர்த்தியந்தே புண்ணியகீர்த்தய. மன்னவனே, பரீட்சித்தே, இனி உனக்கு உயர்ந்த சந்திரவம்சத்தின் கதை கூறுகிறேன். இதில் இருக்கிற மன்னர்கள் ஒத்தொத்தரும் பெருமை பெற்றவர்கள். கேள். சஹஸ்ர சிரசக பும்சக நாபிஹ்ரத சரோருகாத் ஜாதஸ்ய ஆசீத் சுதோ தாதுஹு அத்ரிஹி பிருத்துஸ்ரமோ குணைஹி. 1000 தலைகள் படைத்தவனான ஆதிசேஷன், அவரிடத்தில் எப்போதும் சயனித்து கொண்டிருக்கும் புருஷோத்தமனான திருமால். அந்த திருமாலிடத்தே அவருடைய உந்தி தாமரையில் பிரம்மா பிறந்தார். நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்தாதி மேலிட்டறிவித்தேன் ஆழ்புரளை சிந்தாமல் கொள்மிநீர் தேர்ந்து என்று திருமழிசையாழ்வாருடைய பாசுரம். 2 திவ்யதேசங்களிலே பெருமானுடைய உந்தி தாமரையில் சேவித்துக் கொள்ளலாம். ஒன்று திருவட்டாறுங்கிற திவ்யதேசம், ஆனால் அங்கே வேற மாதிரி இருக்கார். மற்றொன்று திருவனந்தபுரம், அனந்த பத்மநாப சுவாமி. திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சுவாமியினுடைய கொப்பூடிலிருந்து உந்தி தாமரையிலிருந்து பிரம்மா தோன்றி இருக்கிறார். ஆனால் திருவாட்டாற்றெம்பெருமான் ஆதி கேசவ பெருமான் இந்த பெருமாளாட்டமே இருப்பார். அனந்த பத்மநாபனை போலவே தான் மாறி படுத்து கொண்டிருப்பார். ஆனால் அவருடைய உந்தி தாமரையில் பிரம்மா இல்லை. ஆனால் அந்த திவ்யதேசத்தினுடைய கதையின்படி பார்த்தா பிரம்மாவை படைப்பதற்கும் முன்பாக எப்படி திருப்பார்கள் அல்ல பெருமாள் சயனிச்சிருப்பாரோ அந்த திருக்கோலத்தில் திருவாட்டாற்றில் இருக்கிறார். படைத்த பிற்பாடு எப்படி எழுந்துருளிருப்பாரோ அப்படி அனந்த பத்மநாபனாக திருவனந்தபுரத்திலே சேவை சாதிக்கிறார். பிரம்மா பிறந்தார். இனி பிரம்மாவனுடைய புத்திரர்கள் பலர். 7 ரிஷிகளையும் பிரம்மா படைக்கிறாரோ இல்லையோ, அதுல அத்ரி என்பவர் முக்கியமான ரிஷி. ஜாதஸ்ய ஆசீத் சுதா தாதுர் அத்ரிஹி பித்ருசமோ குணைஹி. அத்ரிக்கு பிரம்மாவுக்கு சமமான நற்பண்புகள். இனி அத்ரிக்கு குழந்தை பிறக்கிறது. தஸ்ய திருக்யோபவத் புத்திரஹ சோமோ அமிர்தமய கில. அத்ரியனுடைய குளிர்ந்த பார்வையிலிருந்து தோன்றினபடியால் குளிர்ந்த சந்திரன் என்று பெயர் பெற்றார். சதி ஆஹ்லாதனேனு தாது. அவருக்கு சோமன்னு பெயர், சந்திரன்னு பெயர். சந்திரனால் குளிர்ந்தவர், குளிர்விப்பவர். யாரெல்லாம் அவரை பார்க்குறோமோ நாமும் குளிர்ச்சி அடைஞ்சுடுறோம். அவரும் குழுகுழுன்னு இருக்கிறார். சூரியன் ஒளி கொடுப்பார், சந்திரனும் ஒளி கொடுப்பார். ஆனால் சூரியன் வெப்பமயமான ஒளி கொடுப்பார், சந்திரன் குளிர்ந்த ஒளியை கொடுக்கிறார். சோமன் அத்ரிக்கு பிறந்தார். சோ அஜயத் சோயஜத் ராஜசூயேன விஜித்ய புவனத்ரயம் பத்னீம் ப்ரஹஸ்பதேர் தர்பாத் தாராம் நாம அஹரத் பலாத். சந்திரன் நன்கு ராஜசூய யாகங்களை எல்லாம் பண்ணி உலகத்தையே ஜெயித்திருந்தார். மெதுமெதுவே செருக்கு வளர்ந்தது, அகங்காரம் வளர்ந்தது. ஆகையாலே தேவர்களுக்கெல்லாம் குரு ப்ரஹஸ்பதியோல்லையோ, ப்ரஹஸ்பதியினுடைய தர்மபத்னி மனைவிக்கு தாரான்னு பேர். அந்த தாரையை களவாடி கொண்டு போனார் சந்திரன். இப்போ இந்த கதையை மேற்கொண்டு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சொல்லும்போது ஒரு ஜாகிரதையோட வேர்ட் ஆஃப் காஷன்
அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையோ, அதோட கேட்கணும். ஏன்னா இந்த கதையினுடைய ஒரு பாதி கேட்குற வரைக்கும் இது என்ன லோக்கத்தில் நடக்கிறா போலே, ஏதோ அப்படி நாடகத்திலே திரைப்படத்தெல்லாம் நடக்கிறா போலே அங்கேயும் இருக்கே, இதெல்லாம் நியாயமா படலையே, கடைசியில் இதிகாச புராணங்கள்லையும் இவ்வளவுதானா, நம்மளே தேவலை போல் இருக்கே, இப்படி போய் நடந்து விட்டாளே என்ன, சிலதெல்லாம் நம்ம சமூகவியலுக்கு எதிராக இருக்கிறா போல உங்களுக்கு எண்ணம் வரலாம். ஆனால் இது இத்தனை எதற்காக நடக்கப்பட்டதுன்னு கதையினுடைய கடைசியில் பார்க்கணும். மற்றொன்றும் பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல நடந்ததேங்கிறதுக்காக அது அப்படி பண்ணா நான் மட்டும் இப்படி பண்ணா என்ன அப்படின்னு நாம பேசுறதுல அர்த்தமே அல்ல. இப்ப பெருமான் திருடினார் பொய் கூறினார்னா நானும் திருடலாமா பொய் கூறலாமா கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பெரியோர்களுக்கு அதற்குரிய பிராயஷ்சித்தத்தையும் உடனே தேடிக்க தெரியும். ஆனா நமக்கு அந்த தர்மம் தெரியாது, பிராயஷ்சித்தம் தெரியாது. பிராயஷ்சித்தம் பண்றேன்னு சொல்லிக்கொண்டு அதுல இன்னும் 10 தப்பு பண்ணிட்டு போடுவோம். அதனால அங்கு நடந்த தவறுகள் குற்றமே. யாரும் இப்ப இதையும் ஒன்னா ஏத்துக்க போறது இல்லை. அவளுக்குரிய தண்டனை கிடைக்கத்தான் போறது. ஆனா அதை பார்த்துட்டு நாமும் பண்றோம் என்று வீண் பேச்சாக பேசினால் அது குதர்க்கமாகத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு பகுதி இந்த கதையிலே சந்தேகம் வரத்துக்கு இடமா இருக்கும். ஆனா அந்த சந்தேகப்பட்டு பிரயோஜனமே இல்லை. கடைசியில் அது என்ன நடந்ததுங்கிறத பார்த்தீங்கன்னா சந்தேகமெல்லாம் தீர்ந்து போடும். ப்ரஹஸ்பதியினுடைய மனைவி தாரையை சந்திரன் தூக்கி கொண்டு போனார். இருவருக்கும் பெரிய சண்டை மூண்டது. ப்ரஹஸ்பதிக்கு உதவறதுக்கு பல பேர் வந்தா, சந்திரனுக்கு உதவறதுக்கு பல பேர் வந்தா. சுக்கராச்சாரியருக்கு எப்போதுமே இவர்களோட விரோதம் இல்லையோ, அசுரர்களும் சுக்கராச்சாரியரும் சேர்ந்து சந்திரனுக்கு உதவுவதற்காக வந்தார்கள். சிவபெருமான் ப்ரஹஸ்பதிக்கு உதவுவதற்காக வந்தார். 2 பேருக்கும் சண்டை மூண்டது. ஆனா சுலபத்துல ஒன்றும் முடிவு தெரியறதா தெரியல. சுக்ரஹா ப்ரஹஸ்பதேர் துவேஷாத் அக்ரஹீத் ச அசுரோடபம் ஹரஹ குருசுதம் ஸ்னேகாத் சர்வபூத கணாவிரதா தியஜ தியஜாசு துஷ்பிரஜ்ஞே மக்ஷேத்ராதாஹிதம் பரைஹி நாஹம் துவாம் பஸ்மசாத் குர்யாம் ஸ்திரியம் சாந்தானிக சதி. இவளை தாரையை அழைத்து கொண்டு போய் பல்லாண்டுகள் சந்திரன் தன் வீட்டில் வைத்து கொண்டிருந்தார். அது பல்லாண்டுகள் வைத்த பிற்பாடு சண்டையும் பல வருஷம் நடந்தது. அப்போது ஒரு முறை ப்ரஹஸ்பதி தன் மனைவியை சந்திக்கும் போது அவள் கர்ப்பவதியாக இருந்திருக்கிறாள். எப்போது ஆறால் கொடுக்கப்பட்ட கர்ப்பம் என்கிற சந்தேகம் ஏற்பட்டது. அது கோபம் ப்ரஹஸ்பதிக்கு. நீ பிரசவிச்சுரு, இப்பவே பிரசவித்துருன்னு சொல்லியிருக்கிறார். தங்கத்தை ஒத்த ஒரு குழந்தை ஆண்மகவை பெற்றெடுத்தாள் தாரை. அந்த மகன் வேற யாரும் அல்ல, அவர்தான் புத கிரகம். அந்த புதன்னாலே புத்தி புதன், அதீத ஞானம் படைத்தவர். ஆனா அந்த புதன் இப்ப ஆரோடைய பிள்ளைங்கிறது தெரியலையோ இல்லையோ. ப்ரஹஸ்பதி கேட்கிறார், பதில் இல்லை. சந்திரன் கேட்கிறான், பதில் இல்லை. தாரை ரொம்ப வெட்கப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனா பிறந்த பிள்ளை விடுறதா இல்லை. புதன் எழுந்திருந்து கேட்டார், குமாரோ மாதரம் பிராக குபிதா ஆலீக லஜ்ஜயா கிம்ன ஓச்சய சத்விருத்தே ஆத்மாபத்யம் வதாசுமே சோமஸ்தேக சனகைஹி சோமஸ்தம் தாவத் அக்ரஹீத் தஸ்மாத் பயோ நிகிருத புத இத்யபிதாம் நிருப புத்தியா கம்பீரயாயேன புத்திரேண. புதன்கிற பேர் இவருக்கு இடப்பட்டதே. வெகு ஞானமுடையவனான புதன் தன்னுடைய தாயாரை பார்த்து, யார் என் தந்தைன்னு சொல்லாம இருக்கிறது உனக்கு நியாயமா? இப்போதே சொல். நீ சொல்லாமல் போனால்தான் தீய நடத்தை உடையவளன்னு தூற்றப்படுவாய். நீ யார் என்று கூறிவிடு. சொன்னவுடனே சந்திரன் தான் உன்னுடைய தந்தை அப்படிங்கிறத தாயார் எடுத்துரைத்தாள். இனி சந்திரனுக்கு பிள்ளை புதன்கிறது தெரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் 2 பேருக்கும் ஆசை இருந்தது. புதனுக்கு இருக்கிற அறிவியும் அவருக்கு இருக்கிற அழகையும் பார்க்கும்போது ப்ரஹஸ்பதி எம்பிள்ளை தாங்கிறார், சந்திரன் தன்னுடைய பிள்ளை தாங்கிறார். நல்ல வேளை கடைசியில தாயாரே தெளிவுபடுத்திட்டா, சந்திரனுடைய பிள்ளை தான் புதன்னுட்டு. அது புரிந்தது. அதற்கு பிற்பாடு சொல்றார், புத்தியா கம்பீரயாயேன ததா புரூரவா ஜக்ஞே இளாயாம் ய உதாகிருதாக. புதனிடத்திலிருந்து புரூரவசு தோன்றினார். கீழே சொன்னே, சந்திரனுக்கு புதன் பிறந்தார், புதனுக்கு புரூரவசு பிறந்தார். புரூரவசனிடத்துல ஊர்வசியே காதல் கொண்டாள். ஒரு முறை ஏதோ ஏற்பட்ட சாபத்தாலே இந்த பூலோகத்தில் பிறக்க வேண்டிய நிர்பந்தம் ஊர்வசிக்கு ஏற்பட்டது. கிழவரிடம் சொன்னேன், வசிஷ்டரே மித்ராவருணர்களுக்கு திரும்ப ஒரு தடவை பிள்ளையா வந்து பிறந்தானுட்டு. அதே போலத்தான் இதுவும் இப்போ இவளுக்கு பிறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஊர்வசி பூலோகத்துல வந்தவள் நேர புரூரவசனிடத்துல வந்து, உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கு. இப்படி பேரழகு வாய்ந்த உன்னை அன்றி நான் யாரை கணவனாக வரிப்பேன், நீயே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எடுத்துரைத்தாள். புரூரவசம் இவருடைய அழகில் மயங்கி போய் ஏற்றுக்கொண்டாள். பெண்ணே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்னால் என்னென்ன விதி, நான் எப்படி நடக்கணும்னு சொல்லு, அல்லது இப்போதே கல்யாணம் பண்ணி கொண்டு விடுவோம்னார். அப்ப இந்த பெண்ணு சொல்ல பார்க்கிறாள், மித்ராவருணயோகோ சாபாது ஆபன்னா நரலோகதாம் நிசம்ய புருஷஸ்ரேஷ்டம் கந்தர்ப்பமிவ ரூபிணம். கந்தர்ப்பன் மன்மதன், அனங்கதேவனான மன்மதன்.
மன்மதனை போன்ற அழகு வாய்ந்தவராம் புரூரவசு. அவரிடத்துல போய் இந்த பெண் கேட்டுட்டு ஊர்வசி கூறுகிறாள், கிருதம் மே வீர பக்ஷ்யம் சியான்னேக்ஷேத்வான்யத்ர மைதுனாத் விவாசசம் தத் ததேதி பிரதிபேதே மகாமனாக. நான் எப்பவும் நெய்யை மட்டும்தான் குடிப்பேன், வேறு ஆகாரம் சாப்பிட மாட்டேன். ஏன் நான் வேற ஒன்று உணவருந்தலே என்று நீ கேட்கக்கூடாது. இரண்டாவது, உன்னை எப்போதும் ஆடையின்றி நான் பார்ப்பது கூடாது. இந்த ரெண்டே ரெண்டு தான் அவள் போட்ட கண்டிஷன். ஒன்றும் நான் நெய் சாப்பிட்டுன்னு இருப்பேன், மற்றதை சாப்பிட மாட்டேன், நீ ஏன்னு கேட்கக்கூடாது. உன்னை ஆடையின்றி எப்போதும் நான் பார்ப்பது கூடாது என்று கூறிவிட்டாள். ஏதோ படுக்கையில் இருக்கிறார்கள், ஆண் பெண்ணாக இருக்கிறார்கள், ஏதோ ஒரு ரெண்டு சமயம் தவிர எப்போதும் ஆடையின்றி நாம் உன்னை பார்ப்பது கூடாது என்னவள் விதித்தாள். சரின்னு ஏத்துண்டாச்சு, வாழ்க்கை வாழறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. கதை சொல்றார், அபஷ்யன்னு உர்வசீம் இந்திரஹ கந்தர்வான் சமச்சோதயது ஊர்வசீரகிதம் மக்கியம் ஆஸ்தானம்னா அதிசோபத்தே. ஊர்வசி இந்திரப்பட்டினத்திலேருந்து கிளம்பி போய் ரொம்ப வருஷம் ஆயிடுத்து. அதனால நாடே சோபை இழந்து போச்சு. இந்திரன் பார்த்தார், நம்ம சொர்க்கலோகம் ஊர்வசி இல்லாத நன்னால ரெண்டு கந்தர்வர்களை கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் கீழே போங்கோ, எப்படியாவது ஊர்வசிக்கு உணர்த்தி திரும்ப நம்ம லோகத்துக்கு அழைச்சி வந்துடணும். கந்தர்வர்கள் ரெண்டு பேரும் கீழே வந்தா எப்பவும் இந்த ஊர்வசியோட ரெண்டு ஆடு இருக்கும். அந்த ரெண்டு ஆடும் படுக்கைக்கு பக்கத்திலேயே கட்டப்பட்டிருந்தது. ராத்திரி வேளை இவனோ ஆடையின்றி படுத்திருக்கிறான். இருட்டு கண்டபடலையோ இல்லையோ, ஆடையின்றி ஒன்னா நன்னா வெளிச்சத்துல பாத்திரக்கூடாது. இதைத்தான் அவள் கூறியிருக்கிறாள். அவன் ஆடை இடிந்து படுத்திருந்தான். ஒரு கந்தர்வன் வந்தான், வந்து ஒரு ஆட்டை மட்டும் களவாடி கொண்டு போனான். ஆடு போச்சு, சத்தம் போண்டே போச்சு. ஊர்வசி சொன்னான், என் குழந்தையாட்ட இந்த ஆட்டை வளர்த்துன்னு வந்தேன், இந்த தேசத்துல ராஜாவே இல்லையா, திருடர்கள் இப்படித்தான் தூக்கின்னு போவாளா, ராஜா வந்து காப்பாற்றவே மாட்டாரா, என்ன புரூர்வசு நீ காப்பாற்றாமல் படுத்து கொண்டு இருக்கிறாய். தூண்ட புரூரவசுக்கு பயம், எழுந்திருந்தா ஆடையின்றி இருக்கிறோங்கிறதுக்காக. அதனால அவன் எழுந்திருக்கவே இல்லை. அடுத்த கந்தர்வன் பார்த்தா, சரின்னு ரெண்டாவது ஆட்டையும் ஓட்டி கொண்டு போனான். இவளுடைய ஒப்பாரி இன்னும் அதிகரிக்க, ஓ இப்படி இவள் அழுகிறாளே, நாளைக்கு நாம இவ குழந்தைகளை காப்பாத்தலேங்கிறதுக்காக விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது. அந்த பயத்தில் புரூரவசி யோசித்தான், எப்படி இருட்டுத்தான், இருட்டா இருக்கிற சமயத்துக்குள்ள ஆடுகளை போய் கைப்பற்றிண்டு திரும்பி வந்துருவோம், இவ பார்க்க மாட்டா அப்படின்னு நினைச்சுன்னு வெகு வேகமாக வெளியே போனான். ஆடுகளை பற்றினான். ஆடுகளை ஓட்டின்னு திரும்பி வரும்போது அப்ப பார்த்து இந்த கந்தர்வர்கள் வருணதேவனிடத்திலே சொல்ற, மின்னல் வெட்டித்து மின்னலில் மன்னவனை ஆடையின்றி பார்த்துட்டாள் ஊர்வசி, இனி உம்முடைய நாம் வாழ்வதில்லை அப்படின்னு சொல்லி கொண்டு தன் நாட்டை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டா. சதாம் வீக்ஷ்ய குருக்ஷேத்ரே சரஸ்வத்யாஞ்ச தத் சகீஹி பஞ்ச பிரகிருஷ்டவதனா பிராக சூக்தம் புரூரவாக அஹோஜாயே திஷ்ட திஷ்ட கோரேன தியக்துமர்ஹசி மாம் தம் அத்யாப்ய நிவிருத்திய வச்சாம்சி கிருணவாவகை. அரசன் உன்மத்தம் பைத்தியம் பிடித்தா போலே ஊர்வசி எங்கே என்று ஓரோரிடமாக தேடிக்கொண்டு போய் குருக்ஷேத்திரம் சரஸ்வதி நதி கரையில் ஒரு நாள் ஊர்வசியை கண்டான். பக்கத்துல அவருடைய தோழிகளோட அவ குளத்துல குளிச்சுட்டு இருந்திருக்கா. அப்ப வந்து பிடிச்சுனுட்டான், என்னை இந்த மாதிரி நீ விட்டுட்டு வந்துட்டியே, இது நியாயமா, என்னிடத்துல கொஞ்சமான தயை வேண்டாமா. அப்பவ பதில் சொன்னா, நான் தான் விதித்து விட்டுத்தானே கல்யாணம் பண்ணி கொண்டேன், எப்ப ஆடையின்றி பார்த்தாலும் புறப்பட்டு போயிடுவேன்னு சொன்னேனே, சரி இப்போது எதற்கு என்ன வந்து தொந்தரவு பண்ணுகிறாய், நான் என் ஊருக்கு போக வேண்டும், நான் இப்போது கர்ப்பிணியாக வேற இருக்கிறேன். ஒன்னு சொல்லுகிறேன், நீ கந்தர்வர்களை நன்கு பிரார்த்தித்துக்கொள், ஓராண்டு கழித்து இந்த இடத்துக்கு வா, அப்போது அவர்கள் என்னை கொடுக்கிறார்களா பார்ப்போம், என் மகனை கொடுக்கிறார்களான்னு பார்ப்போம் என்று சொல்லி அவள் புறப்பட்டு போயிட்டா. இவன் கந்தர்வர்களை நன்கு ஆசிரியித்தான், அவர்களை பூஜித்தான். மேலே கூறுகிறார், ஸ்திரியோ ஹ்யகருணாக क्रूरा दुर्मनुषाः प्रियसाहसाः नवम नवमभिसन्त्यः पुंचल्यः स्वैरवृत्तयः पुनस्तत्र गतोब्दान्ते ஊர்வசீம் வீரமாதரம். ஓராண்டு கழித்து மறுபடியும் அந்த சரஸ்வதி நதிக்கே அவர் போனார். அப்ப கந்தர்வர்களை வேண்ட, கந்தர்வர்கள் என்ன பண்ணா, ஊர்வசி இவன் கையில கொடுக்கல, அழகான ஒரு அக்னி பாத்திரம், அக்னிக்கு ஆதானமாக இருக்கக்கூடிய ஒரு மரப்பாத்திரம், நெருப்பை அந்த பாத்திரத்துல வைக்கலாம், அப்படி இருக்கிற ஒரு மரப்பாத்திரத்தை கொடுத்துட்டா, இந்த மரப்பாத்திரத்தை வச்சுன்னு நான் எப்படி ஊர்வசி அடைய போறேன் என்று யோசித்து கொண்டிருந்தான். ரொம்ப சுலபமான அர்த்தம், ஊர்வசி இருக்கிறது சொர்க்கப்பட்டணத்தில், அங்கு போனாத்தான் அவளை அடைய முடியும். இந்த பாத்திரத்திலேருந்து என்னாச்சு, இது மரப்பாத்திரம் இல்லையோ, அந்த மரத்தை பிளந்தான். அந்த மரம் 2 அரணிக்கட்டைகள் ஆகின. 2 அரணிக்கட்டைகளை ஒரு கட்டையை கீழே வச்சு மற்றொரு கட்டையை மேற வச்சு மத்த வைத்து நன்கு கடைந்தான் புரூரவசு. அரணிக்கட்டைகளை ஒண்ணுக்கொண்ணு கடைந்தால் அதிலிருந்து நெருப்பு உண்டாகும் இல்லையோ, நெருப்பு உண்டாச்சுது. அந்த நெருப்பு 3ஆக பிரிந்து கொண்டது. கார்கபத்தியம்னு ஒரு நெருப்பு, தாட்சிணாக்னின்னு ஒரு நெருப்பு, ஆகவனீயம்னு ஒரு நெருப்பு. இந்த 3 நெருப்புகளை நாம் ஆராதிக்கத்தான்
அது சிறந்த யாகமாறுது, யஜ்யமாறுது. அதுக்கப்புறம் அது ஜோதிஷ்டோம யாகமாறுது. அதை பண்ண சொர்க்கத்துக்கே போடலாம். அதனாலே ஊர்வசி அவ கையில பிடிச்சு கொடுத்துள்ள. ஆனா ஊர்வசி இருக்கிற சொர்க்கலோகத்துக்கு யாகம் வேணும், யாகத்துக்கு நெருப்பு வேணும், நெருப்புக்கு அரணி கட்ட வேண்டும். அந்த அரணிக்கட்டையை ஏற்படுத்துறதுக்காகத்தான் ஒரு அக்னி ஆதான பாத்திரத்தை கொடுத்தார்கள். ஸ்தாலீம் நியஸ்ய வனேகத்வா கிருஹான் ஆத்தியாயத்தோ நிஷி ஸ்தாலீஸ்தானம் கதோஸ்வத்தம் சபீகர்ப்பம் விலக்ஷசா தேன द्वे अरणीकृत्वा ஊர்வசி லோககாம்யயா ஊர்வசீம் மந்திரத்தோத்தியாயன் ஆதராரணமுத்தராம் தஸ்ய நிர்மந்தனாஜாதः ஜாதவேதா விபாவசு த்ரையாஸ்ய வித்யா ராஜ்ஞா புத்திரத்வே கல்பிதஸ்திருவிருத். அதுவே 3 அக்னியாக பிறந்தது. குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகோள் அந்தணமை என்று தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலையில சாதித்திருக்கிறார் இல்லையோ. அந்த 3 அக்னிகளை கொண்டு அதுகளை நன்கு ஆராதித்து உயர்ந்த கதி புரூரவஸ் அடைந்தான்னு சரித்தம். அதுக்கு தான் சொன்னேன், கீழே ஆரம்பிக்கிறச்சே ஏதோ மாதிரி இருந்தது, முடியும் போது மிக உயர்ந்த யாகம். அதை செய்ய வேண்டிய முறை, எப்படி அக்னியை உருவாக்கணும், எப்படி சொர்க்கத்துக்கு போனோங்கிறதோட இந்த சரித்திரத்தை முடிக்கிறார். சொல்லப்பட்ட ஜாகிரதை வார்த்தைகளோட இவ்வர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.